ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நீ எதை நினைத்தும் கவலை கொள்ள வேண்டாம். உன் வேண்டுதல்கள் எல்லாமே இப்போது நிறைவேறிவிட்டது. நான் சொல்வதை நீ மட்டும் தனிமையில் கேள். ஏனெனில் உன்னை சுற்றி பல நல்லெண்ணம் கொண்ட மனிதர்களைக் காட்டிலும் கெட்ட எண்ணம் கொண்ட மனிதர்களும் உனக்கு நல்லது நடக்கவே கூடாது என எதிர்மறையாய் யோசிக்கக்கூடிய எதிர்மறை சக்திகளும் தான் நிறைய இருக்கிறது. யாரிடமும் சொல்லாமல் கொஞ்சம் பொறுமையாய் காத்திருந்தாலே உனக்கான நல்லதை நீ நினைத்தவாறே நான் நடத்தி கொடுப்பேன். தீபம் ஏற்றும் போது உன் வராகி அம்மா என்னை மனதிற்குள் நினைத்து கொண்டு தீபம் ஏற்றினால் எந்த தீவினையும் உன்னை நெருங்காமல் உன் வாழ்க்கைக்கு தேவையான பிரகாசத்தையும் வெற்றியையும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் அந்த தீப ஒளியின் மூலமாகவே நான் உன் வாழ்வில் கொடுப்பேன் என் செல்லமே. இங்கு இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாரும் ஓடி ஓடி உழைத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நேரங்காலம் பார்க்காமல் காசு சேர்ப்பதற்கு என்ன வழியோ என்ன வேலையோ அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களிலும் ஒரு சிலர் எனக்கு நேரம் போகவில்லை என சொல்லிக்கொண்டு சும்மா காலத்தை கடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எப்படி வாழ்க்கையை வாழ முடியும்? நேரம் போகவில்லை என்பது வாழ்க்கை கிடையாது. எனக்கு நேரம் போதவில்லை, எவ்வளவு நேரம் இருந்தாலும் எனக்கு வேலை இருக்கும், நான் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்து கொண்டிருப்பேன் என்று சொல்லக்கூடிய மனிதன்தான் தன் வாழ்க்கையை சரியாக வாழ்கிறான் என்பது அர்த்தம். நீயும் அப்படிதான். என்றாவது ஒரு நாள் எனக்கான வாழ்க்கையில் விடிவு காலம் வரும் என காத்திருக்காமல் இன்றே முடியும், என்னுடைய முயற்சிகளை நான் இன்று முதலே செய்வேன் என நீ நினைப்பதையும் ஆசைப்படுவதையும் உடனே செய்யத் தொடங்கு. உன் வேதனைகளெல்லாம் வெற்றியாகும்படியும் சோதனைகளெல்லாம் உனக்கு சாதனையாக மாறும்படியும் நான் செய்ய போகிறேன். நீண்ட நாளாக நீ என்னிடம் கேட்டுக்கொண்டிருந்த உனது 2 ஆசைகளில் முதலாவது ஒன்றை இப்போதே நிறைவேற்றப் போகிறேன் என் செல்லமே. ஏனெனில் நீயும் நீண்ட நாளாக அதை என்னிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறாய். நானும் இன்று நாளை என உன்னை ஆசீர்வதித்து அதை தள்ளி தாமதப்படுத்தி கொண்டிருந்தேன். ஆனால் உண்மை என்ன என்பதை நீ அறிய மாட்டாய்தானே. அதை உனக்கு கொடுக்கக்கூடாது என்ற எண்ணம் எனக்கு கிடையாது. ஆனால் அதில் ஒரு சில தவறுகளும் ஒரு சில பிரச்சனைகளும் இருந்ததால் தான் அதை உனக்கு கொடுப்பதற்கு நான் தாமதமாக்கினேன். இப்போது எல்லாமே முடிந்து போய் உன் வாழ்க்கைக்கான முன்னுரை தொடங்கப் போகிறது. உன் கஷ்டத்திற்கெல்லாம் நான் முடிவுரையை எழுதி வைத்து விட்டேன் என் செல்லமே. முடிவுரைக்கு வந்த பிறகுதானே முன்னுரையே ஆரம்பமாகும். அப்படிதான் உன் கஷ்டங்களுக்கு முடிவுரையை எழுதிய நானே உன் வாழ்க்கைக்கான முன்னுரையையும் எழுதி வைத்து விட்டேன். அதுவரையிலும் வாழ்க்கை என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ளாமல் தானே நீ வாழ்ந்து கொண்டிருந்தாய். எத்தனையோ முறை உனக்கான வாய்ப்புகளையும் வசதிகளையும் நான் கண்களிலால் காட்ட போதும் கூட நீ அதை புரிந்து கொள்ளாமல் நீ செய்கிற செயலைத்தான் திரும்ப திரும்ப செய்து கொண்டிருந்தாய். இதை மாற்றிக்கொள், அதை மாற்றிக்கொள், இப்படி செய்ய வேண்டும், அப்படி செய்ய வேண்டும் என வாழ்க்கை பற்றிய புரிதல்களை நான் உனக்கு உணர்த்தினாலும் கூட அதை சரியாக புரிந்து கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருந்த உன் வாழ்க்கையில் இப்போது எவ்வளவோ கஷ்டப்பட்டு விட்டாய். இனி உன் மனதில் நீ என்ன நல்லதை நினைக்கிறாயோ அதை அப்படியே நான் உனக்கு நடத்தி கொடுக்க போகிறேன். ஏன் தெரியுமா? இப்போது பல பிரச்சனைகளில் மாட்டி சிக்கி தவித்து எல்லாவற்றையும் அடைந்து பக்குவப்படுத்தி கஷ்டங்களை கடந்து வந்து கொண்டிருக்கிறாய். அதனால்தான் எல்லாவற்றையும் புரிய வைத்த நானே இப்போது எல்லா சந்தோஷங்களையும் உனக்கு கொடுக்க முடிவெடுத்து விட்டேன். ஏமாற்றங்களையும் எதிர்கொண்டு வாழ பழகினால்தான் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வரும் என்பதை இப்போது நீ புரிந்து கொண்டு விட்டாய்தானே. நிச்சயம் நீ உன் வாழ்க்கையில் உயர்ந்த இடத்திற்கு வரத்தான் போகிறாய். உனக்கு உதவியாகவும் துணையாகவும் நான் இருந்து எல்லா நல்ல விஷயங்களையும் உனக்கு செய்து கொடுக்க போகிறேன். அவ்வப்போது எதையாவது தொலைத்து கொண்டும் தேடிக்கொண்டும் இருக்கும் குழந்தையாக நீ இருக்காதே. எப்போதுமே எதையாவது தேடிக்கொண்டிருக்கும் ஞானியாக உன் வாழ்க்கையை நீ பரபரப்பாக வைத்துக்கொள். நிச்சயம் கஷ்டமோ துன்பமோ துரோகமோ தோல்வியோ உன்னை நெருங்காத அளவிற்கு அதுவே உன்னை பாதுகாக்கும் என் செல்லமே. வேலையில் நீ பரபரப்பாக மும்முரமாக இருக்கும்போது எந்த கஷ்டமும் உன்னை நெருங்கவும் நெருங்காது, எந்த துன்பமும் உன்னை பின்தொடரவும் செய்யாது. உன்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றக்கூடியது உன்னுடைய வேலைதானே. அந்த வேலைக்கு மதிப்பும் மரியாதையும் முக்கியத்துவமும் கொடுத்து செய்யப்பார். உன்னை வீழ்த்த யாராலும் முடியாத அளவிற்கு உனக்கு கவசமாய் நானே இருப்பேன். நீ எங்கு சென்றாலும் உனக்கு துணையாய் நான் இருப்பேன் என் செல்லமே. உனக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய பந்தமானது ஒரு தாய்க்கும் மகளுக்கும் இருக்கக்கூடிய உறவுதான். அப்படி இருக்கும்போது என் அன்பு மகளான என் அன்பு மகனான உனக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை ஒரு தாயாக இருந்து நான் நிச்சயம் செய்வேன்.
நீ ஆசைப்பட்டு என்னிடம் கேட்ட எல்லா விஷயங்களையும் உன் வாழ்வில் நான் வரவழைப்பேன் என் செல்லமே. எந்த காரணம் கொண்டும் யார் முன்னிலையிலும் ஒருபோதும் உன்னை தலைகுனிய விடமாட்டேன். நீ என்னிடம் ஆசையா எதிர்பார்த்து கேட்டதெல்லாம் இப்போது தன் வாழ்வில் தானாகவே உனக்கு வந்து சேரப்போகிறது. நீ விரும்பியதை அடைவதற்காக தானே போராடிக்கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். இந்த போராட்டம்தான் உன் விருப்பத்தின் மதிப்பை மற்றவர்களுக்கு எடுத்து காட்டியது. கூடிய விரைவில் உன் வாழ்க்கை மாறப்போகிறது. அதற்காக உழைப்பை நிறுத்தி விடாதே. வாழ்வதில்தான் இன்பம், உழைப்பதில்தான் வாழ்க்கைக்கான உயர்வு என்பதை புரிந்து கொண்டு வாழ்க்கையை நீ தொடர்ந்து சந்தோஷமாய் வாழ முயற்சி செய். உன்னை அவமானம் செய்தவர்கள் முன்பாகவே உன்னை கம்பீரமாகவும் கௌரவமாகவும் நான் வாழ வைக்கப் போகிறேன். உன் மனம் முழுக்க வலியோடு இருந்தபோதும் கூட எதுவுமே நடக்காதது போல எல்லோரிடமும் சிரித்து சமாளித்து பேசிக்கொண்டுதானே இருக்கிறாய். மனதிற்குள் 1000 கஷ்டங்கள் இருக்கிறது. வாழ்க்கையில் 1000 பிரச்சனைகள் உனக்கு இருக்கிறது. இருந்தாலும் கூட எதுவுமே நடக்காதது போலவும் எந்த பிரச்சனையும் இல்லாதது போலவும் நீ சிரித்து சந்தோஷமாய் மற்றவர்கள் மனதிற்கு நம்பிக்கை அளிக்கும் விதமாக பேசுவதால் தான் உனக்கான நல்லதை செய்வதற்காக உன் வராகி அம்மா உன்னை தேடி வந்துள்ளேன். ஒருவரை உனக்கு பிடிக்கும் போது அவரின் கெட்ட குணத்தை நீ பெரிதாக நினைப்பதும் இல்லை, அது உன் கண்களுக்கு தெரிவதுமில்லை. அதுவே உனக்கு பிடிக்காதவர் ஒருவர் ஏதாவது ஒரு நல்ல குணம் செய்தாலும் கூட அதையும் ஏன் கண்டுகொள்ள மாட்டேன் என்கிறாய்? அவர் தவறு செய்தால் அதை பெரிதாய் பேசுகிற நீ, உனக்கு பிடிக்காதவர் நல்லது செய்தாலுமே கூட அவரை பாராட்ட பழகு. ஓடும்போது விழுந்து விடுவோமோ என நினைப்பவன் நிச்சயமாக கீழே விழத்தான் செய்வான். நான் விழுந்தாலும் எழுந்து ஓடுவேன் என தைரியத்தை யார் ஒருவன் தனக்கு துணையாய் வைத்திருக்கிறானோ அவன் கீழே விழுகாமலே ஜெயித்து விடுவான். ஆக ஒரு மனிதன் வாழ்க்கையில் வெற்றியை பெறுவதும் தோல்வியை பெறுவதும் அவனுடைய மன நம்பிக்கையின் மூலமாகத்தான் இருக்கிறது. நான் தோற்க மாட்டேன் என்பவன் ஒருபோதும் தோற்கவே மாட்டான். நான் ஜெயிப்பேனோ இல்லையோ என நினைப்பவன் நிச்சயமாக தோற்று போய்விடுவான். ஏனெனில் எல்லா இடங்களிலும் நம்பிக்கைதான் வேலை செய்கிறது. நம்பிக்கையோடு நீ எந்த செயலை செய்தாலும் அதை உனக்கு நான் நல்லபடியாக நிறைவேற்றி கொடுப்பேன். இப்போது கூட உன் வராகி அம்மாவின் மீது நீ வைத்த நம்பிக்கை காரணமாகத்தான் உன் வேண்டுதல்களையெல்லாம் நான் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கப் போகிறேன். உன்னுடைய ஆசைகள் எல்லாமே இனி ஒவ்வொன்றாக உன் வாழ்வில் நிறைவேறி நீ எதிர்பார்த்தபடி உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நான் அரங்கேற்றுவேன். உன் கூடவே இருந்து எல்லா விஷயங்களையும் உனக்கு அருளி ஆசீர்வாதத்தையும் அள்ளி கொடுக்க போகிறேன். உன்னுடன் துணையாய் இருந்து கொண்டு துரோகம் செய்ய பார்க்கிற ஒருவரை விரைவில் யாரென்று உனக்கு அடையாளம் காட்டுகிறேன் என் செல்லமே. அவர் உன்னிடம் பேசும்போதும் பழகும்போதும் நன்றாக பேசினாலும் பழகினாலும் உன்னை எப்படி தோற்கடிக்கலாம், உனக்கு எப்படி துரோகம் செய்யலாம் என்றுதான் யோசித்து கொண்டிருக்கிறார். கூடிய விரைவில் உன் வாழ்வில் நீ வளர்ச்சி அடையப் போகிறாய். அவர் உன்னை பார்த்து வாயடைத்து போகப் போகிறார். நீ என்னிடம் ஆசைப்பட்டு கேட்ட எல்லா விஷயங்களையும் உன் வாழ்வில் உனக்காகவே நான் அருளச் செய்ய போகிறேன். என்னுடைய அருளும் ஆசீர்வாதமும் எப்போதும் என் அன்பு பிள்ளையான உனக்கு துணையாய் பக்கபலமாய் இருக்கும். ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி.